Hi guys, this is Jagan from 7th Sense Trading Academy. நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கரன்சி பேர் கோல்டு இதுங்களோட சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி அதுவும் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் மிட்டிகேஷன் அதாவது மார்க்கெட் என்ட்ரி ஒரு ட்ரேடுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதுதான் நமக்கு என்ட்ரி, இதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸ், இதுதான் நமக்கு டார்கெட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடியே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? 4 ஹவர் டெய்லி டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது யூஎஸ்டி. அதாவது நான் லாஸ்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டியில் இங்கேருந்து பை ஆகும், இங்கேருந்து செல் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பை எதுவும் டிகர் ஆகலை, செல்லு டிகர் ஆகி இப்போது ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த வீடியோ யூஎஸ்டி ப்ரீவியஸாக நான் அனலைஸ் பண்ண வீடியோ யாரும் பார்க்கல, நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா இங்கே மேலே கொடுக்குற ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போய் பார்த்து உங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நாலேஜ் ரிலேட்டடாக தான் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? உங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் யூடியூப்க்கு புதுசு, ஸோ என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது யூஎஸ்டி லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துலேருந்து செல் ஆகும், இல்லைனா இந்த இடத்துலேருந்து செல் ஆகும் அப்படின்ட்டு நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பை இந்த இடத்துலேருந்து பை ஆகும் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ பை வந்து கான்ஃபிடென்ட்டாக கிடையாது, செல் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதிலேருந்து பை ஆகும், இதிலேருந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? நான் இந்த செல்லிங்கில் இந்த செல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்னோடய விஐபி சேனலில் நான் 2 கால் கொடுத்துருந்தேன். பிகாஸ் இந்த ஒரு பெரிய கேண்டல்ன்றது நமக்கு ஒரு பெரிய ரிஸ்க் தானே. ஸோ இது ரீஃபைன்மெண்ட் மாடலில் நம்ம எடுத்து ரிஸ்க்கு கம்மி பண்ணி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு என்ட்ரி அது நான் சொல்லியிருந்தேன். எங்கே பிரேக் ஈவன் பண்ணணும் அப்படின்னு நான் விஐபி சேனலில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டர் பிளாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டெய்லி டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஒரு பிளாக் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ரீஃபைன்மெண்ட் மாடல். நம்ம ஒரு ஒன் ஹவருக்கு கீழே போய் நம்ம அந்த இடத்துல ஒரு 2 ஆர்டர் பிளாக் நம்ம பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணி நான் 2 ஆர்டர் பிளாக்கை நம்ம பார்க்கலாம். இது நான் லைவாக கொடுத்துருந்தது, ஒரு ஸ்மார்ட்டான என்ட்ரி கொடுத்துருந்தது. அது எப்படி நான் எடுத்திருக்கேன், அது என்ன ஒரு ரீசனால் நான் எப்படி நான் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோட பிளாக். இந்த ஒரு பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பாக்ஸ், இது ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோட ஒரு பிளாக்கு. ஓகேங்களா? அந்த பிளாக்ல நம்ம ஒரு ரீஃபைன்மெண்ட் பண்ணி ரிஸ்க்கை கம்மி பண்ணி நம்ம ஒரு 2 பிளாக் எடுக்க போகிறோம். ஒரு பிளாக் எஸ்எல் டிகர் ஆனாலும் இன்னொரு பிளாக்லேருந்து நமக்கு ஆர்டர் மிட்டிகேஷன் நடந்து நமக்கு டார்கெட் அடிக்கிறதுக்கு அதிகமாக பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம 2 பிளாக் சூஸ் பண்ணுறோம். ஏன் நம்ம ரீஃபைன்மெண்ட் பண்ணுறோன்னா, ஜஸ்ட் அதோட ரிஸ்க்கை நம்ம கம்மி பண்ணி கொஞ்சம் லாட்டை கூட நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளேஸ் பண்ணலாம். இப்போது $1000 நான் வந்து $1000 ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10% நம்ம வைக்கலாம். ஓகேங்களா? 10%னா ஒரு $100 ரிஸ்க் வைக்கலாம், இல்லைனா ஒரு $50 ரிஸ்க் வைக்கலாம். அப்படின்றப்போ எஸ்எல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் $1000 ப்ளேஸ் பண்ணுற இடத்துல எனக்கு ஒரு $300 ரிஸ்க் இருக்குது. அப்படின்றப்போ நான் ரீஃபைன்மெண்ட் பண்ணி அது $50 ரிஸ்க்காக மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மாடலில் தான் நான் ஒரு 2 ஆர்டர் பிளாக் கொடுத்துருந்தேன். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோட பார். ஓகேங்களா? இதில் ஒரு 2 ஆர்டர் பிளாக் நம்ம இப்போ எடுக்கலாம். ஓகே, இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த லோ அந்த பாருக்குள்ளே இருக்கிற ஒரு லோ பிரேக் பண்ணனால அதுக்கு பேஸ் கேண்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ் கேண்டல். இது வந்து டிசிஷனல் பேஸ் கேண்டல். எக்ஸ்ட்ரீம் பேஸ் கேண்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு எக்ஸ்ட்ரீம் பேஸ் கேண்டல். கண்டிப்பாக மார்க்கெட் இதில் வந்து மிட்டிகேஷன் நடந்து நமக்கு போகணும், அதுதான் வந்து ரூல். ஸோ நமக்கு மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, டிசிஷனல் நம்ம வந்திருக்கோம். டிசிஷனல் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ். ஓகேங்களா? லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம 2 இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ ரீஃபைன்மெண்ட் மாடலில் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் டிகர் ஆகிருக்கு.
ஓகேங்களா. ஒரு எஸ்எல் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் டிகர் ஆயிருக்கு. சரி, அதை மட்டும் நம்ம இப்போ நோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கஸ்டமர்கிட்ட என்ன ரூல் என்ன கொடுத்துருந்தேன், நான் எப்படி இதை பிரேக் ஈவன் பண்ணேன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு இப்போ ஓவராலாக ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருக்கு EURUSD. நான் கஸ்டமருக்கு என்ன கொடுத்துருந்தேன்னா, இந்த லோவை வந்து ஒன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்றப்போ நீங்கள் ஒரு 50% ஆஃப் ஆர்டரை வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு $1000 நான் வந்து $1000 நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன், என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் மார்க்கெட் மூவ் ஆக போகுது, அதான் நம்ம ப்ரெடிக்ஷன். இந்த இடத்துல நம்ம பிரேக் ஈவன் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ இந்த இடத்துல மிட்டிகேஷன் நடந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு நமக்கு $1000க்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1574. ஓகேங்களா. ஸோ நான் கஸ்டமருக்கு இங்கே 50%, நான் வந்து $1000க்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ போட்டிங்களோ அந்த மாதிரி இது கிடைக்கும். இங்கே வந்து 50% நான் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். அதாவது $787 க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். $50 சரி, 50% இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எஸ்எல் பாயிண்ட்டை பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நமக்கு $787 நமக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா. அதாவது இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 65,525 ரூபி நமக்கு வந்து ப்ராஃபிட். இன்னும் ஒரு 50% ரன் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் என்ன ஆகும்னா 4 ஹவருக்கு போயிடுவோம். 4 ஹவருக்கு வந்தாச்சு. இன்கேஸ் மார்க்கெட் இந்த எஸ்எல் டிகர் ஆகுது அப்படின்றப்போ நமக்கு வந்து எந்த ஒரு லாஸும் கிடையாது. பிரேக் ஈவன் பண்ணியாச்சு, நம்ம ஒரு 65,525 ரூபி நம்ம ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணனால இங்கே எஸ்எல் நமக்கு டிகர் ஆகாது. சரி, எஸ்எல்ன்றது நமக்கு ஒரு ஜீரோ காஸ்ட் தான். ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா. இங்கே எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து 50% ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணியாச்சு. மார்க்கெட் இங்கே வந்து கீழே தான் போகணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஸோ மார்க்கெட் இதை ஸ்வீப் பண்ணிட்டு கூட இங்கே டிகர் ஆகிட்டு வரலாம். ஸோ நமக்கு வந்த வரையிலும் நம்ம இந்த இடத்துல ஒரு 50% க்ளோஸ் பண்ணி 65,525 ரூபியை நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு 50% ரன் பண்ண விட போகிறோம். ஓகேங்களா. இன்கேஸ் மார்க்கெட் இப்படி போயிட்டு எஸ்எல் டிகர் ஆகுது, அப்போ நமக்கு ஜீரோ காஸ்ட். கீழே வந்து இப்படி வந்தாலும் நமக்கு நோ ப்ராப்ளம், ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இன்கேஸ் மார்க்கெட் அப்படியே இப்படி போய் நமக்கு கீழே வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு டார்கெட்டே வருதுன்னு வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு டார்கெட், இந்த பிளாக் டார்கெட் வருது அப்படின்றப்போ நம்ம 50% ரன் பண்ணிட்டு இருந்த அந்த லாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 50% நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டே கொடுக்கும். ஓகேங்களா. இன்கேஸ் மார்க்கெட் எஸ்எல் டிகர் ஆகுது, எஸ்எல் இங்கே டிகர் ஆகுது, இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பிளாக், ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீம் பிளாக் டிகர் ஆகிட்டு கீழே செல்லிங் வந்தால் நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல கட் பண்ண ப்ராஃபிட்டும் நமக்கு கையில் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். மார்க்கெட் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் கீழே போகும் தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம், ஆனால் மார்க்கெட் என்ன நினைக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் நம்ம பிரேக் டவுன் பண்ணி நமக்கு தேவையான ப்ராஃபிட் எடுத்தாச்சு. 65,000 அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் தான், ஒரு குட் ப்ராஃபிட் தான். ஓகேங்களா. டீசெண்டான ப்ராஃபிட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதோடு நம்ம நிறுத்திட்டு பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த ட்ரேடு வந்து நம்ம மைண்ட் ஃப்ரீயாக ரன் பண்ணி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம். அதுதான், ஒவ்வொரு ட்ரேடும் ரன் ஆகும்போது எவ்வளோ டென்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதான் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து எஸ்எல் டிகர் ஆனாலும் ஓகே, நம்ம இங்கே போய் எடுக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் இது வந்து நமக்கு எஸ்எல் கொடுத்துச்சு அப்படின்னாலும் நமக்கு 65,000 ஒரு 10,000 போகுதுன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 அது 10%, ஒரு 10,000 போகுது அப்படின்றப்ப கூட நமக்கு வந்து 55,000 நமக்கு ப்ராஃபிட் தான். அதனால் எந்த ஒரு டென்ஷனும் கிடையாமல் ஜாலியாக ட்ரேட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல சிம்பிளாக ஒரு ரீஃபைன்மெண்ட் மாடல் பார்த்துடலாம். 4 ஹவர் ஜஸ்ட் 1 ஹவர் போய்டும், ஏன்னா அது டெய்லி டைம் ஃப்ரேமோட ஒரு பிளாக்.
ஸோ 1 ஹவர் போயிடும். 1 ஹவர் கீழே நம்ம போக வேண்டாம். ஸோ நம்ம இங்கே எக்ஸ்ட்ரீம் பிளாக்கில் நம்ம 1 ஹவரில் பார்த்தோன்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக் இல்லை அப்படின்னு ஒரு பிளாக் ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஒரு பிளாக் எடுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரீமில் நமக்கு பிளாக் இல்லை, இந்த ஒரு பிளாக் எடுக்கலாம். அரல்ஸ் இது கூட நமக்கு வித்தவுட் அன் இன்பேலன்ஸ், ஸோ நம்ம இதை எடுக்கலாம். ஸோ இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நோட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இதை ஸ்வீப் பண்ணிவிட்டு கூட மேலே போகலாம், சரி ஸ்வீப் பண்ணிவிட்டு கூட கீழே போகலாம். இங்கே வந்து மிட்டிகேஷன் நடந்து கீழே வரும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரீம் பிளாக்ல நம்ம ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இப்படி வந்து இந்த இடத்த இப்படி ஸ்வீப் பண்ணிட்டு வரலாம். இப்படி இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்மாலர் சிஹெச் கொடுக்குது அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல செல் பிளேஸ் பண்ணலாம். நமக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஓவராலாக நமக்கு பெரிய ப்ராஃபிட்டே கிடைக்கும். ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்குறோம், நல்லா ரன் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். பிளாக் நமக்கு எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன், இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன். ஸோ இந்த இடத்துல இப்போ இது ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம், 1 டே 2 டே 3 4 5 6 7 8, இந்த 8 டேஸாக மூவ் ஆன ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்றைக்கி மட்டுமே கீழே வந்திருக்கு, ஓகேங்களா. ஒரு 2 டேஸில் கீழே வந்திருக்கு. அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்ளையில் ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது, சப்ளையில் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம தைரியமாக ப்ராஃபிட் ரன் பண்ணலாம். நம்ம பிரேக் இவன் பண்ணியாச்சு, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு EURUSD பற்றி பார்த்துட்டோம். நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ எதை அனலைஸ் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அது நம்ம அனலைஸ் பண்ணி போடலாம். பிட்காயினாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அனலைஸ் பண்ணி வீடியோ ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்போம், ஓகேங்களா. தேங்க்யூ, பாய்.